நாசி படை தலைவரான ஹிட்லர் World War II ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெர்மனில இருக்கிற ஜூஸ்னு சொல்லப்படுற பல லட்சம் யூதர்களை குழந்தைங்க பெரியவங்கன்னு பாரபட்சமே பார்க்காம கொன்னு குவிச்சிருக்காரு. அந்த நேரத்துல ஜெர்மனியோட பக்கத்து கண்ட்ரியான செக்ஸ்லோவேக்கியாவையும் ஹிட்லரோட நாசி படை ஆக்கிரமிச்சிடுறாங்க. கண்டிப்பா ஹிட்லர் அங்க இருக்கிற எல்லா யூதர்களையும் கொன்னுடுவாருன்னு தெரிஞ்ச 29 வயசான நிக்கோலஸ் வின்டன் என்ற பிரிட்டிஷை சேர்ந்த ஒருத்தர் அங்க இருக்கிற குழந்தைங்களையாவது நம்ம காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேரை ஏமாத்தி ஃபார்ஜரி பண்ணி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பல தடைகளை தாண்டி 669 குழந்தைகளை பிரிட்டனுக்கு கூட்டிட்டு வந்து காப்பாத்திருக்காரு. அந்த குழந்தைகளை எல்லாம் பிரிட்டன்ல இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் தத்தெடுத்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்ச வின்டன் 50 வருஷமா இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம அவரோட வைஃப் கிட்ட கூட சொல்லாம வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் வின்டனோட வைஃபுக்கு அவங்க வீட்டுல ஒரு பழைய ஸ்கிராப் புக் கிடைச்சிருக்கு. அந்த புக்ல வின்டன் செஞ்ச விஷயங்கள், காப்பாத்தின குழந்தைங்களோட டாக்குமெண்ட்ஸ், அவங்கள தத்தெடுத்த ஃபேமிலியோட டீடைல்ஸ் எல்லாமே அந்த ஸ்கிராப் புக்ல இருந்திருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்றத இன்னொரு ஷார்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.